ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குட் ஃப்ரைடே நாளில் தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானிப்பது நலமாயிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அதற்கு ஆதாரமாக ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த நமதை அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக அவதரித்தார். மனித பாவத்தை போக்க அவர் சிலுவையை சுமந்தார். அவர் சிலுவையில பாடுகளை சகித்தார், வேதனைகளை சகித்தார், துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நிந்தை அவமானங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இவைகளாம் நமக்கு தெரிந்த கேள்விப்பட்ட செய்தியா இருக்கிறது. ஏன் ஆண்டவர் விதமாக பாடுகளை சகித்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவர் நம்மேல் வைத்த அன்பினால்தான் அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதோட வாழ்விலும் பாவம் இருக்கிறது. பாவத்தின் விளைவாக சாபம் இருக்கிறது. சாபம் மாத்திரமல்ல, வியாதி, பலவிதமான பிரச்சனைகள், தரித்திரம், பிசாசின் போராட்டங்கள், இவைகளெல்லாம் மனிதோட வாழ்வில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இவைகளெல்லாம் எப்படி மனுக்குலத்துக்கு வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் முதலாவது படைத்த மனிதன் ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால இப்படிப்பட்ட பாவமும் பாவத்தின் விளைவையும் அவன் சந்தித்தான் என்று பார்க்கிறோம். தேவன் அன்புள்ளவர். மனிதன் இவ்விதமான பாவத்தின் வேதனையினால அவன் கஷ்டப்பட்டு வாழ்வதை விரும்பாத தேவன் மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதுதான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புவது. ஆண்டவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக சித்தம் கொண்ட வேளையில இயேசு மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தலை இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினது. ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடினால மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும், ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். அவன் பாவத்தையும் சாபத்தையும் எல்லா துயரங்களையும் நீக்கி அவனுக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மனுஷன் பாவம் செய்த பொழுது இயேசு தேவனை விட்டு அவன் துரத்தப்பட்டான் என்று ஆதியாகமம் 3:24 படிக்கிறோம். மனிதன் பாவம் செய்த நாள்ல அவனுக்கு சாபம் வந்தது என்று பார்க்கிறோம். அத்தனையும் இயேசுவின் மேலே ஆண் பிதா சுமத்தினார். அதை ஏற்றுக்கொண்டு அவர் பாவத்திற்குரிய தண்டனையை வாங்கி சிலுவையில அடிக்கப்பட்டார். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால இப்படிப்பட்ட பாவமும் பாவத்தின் விளைவையும் அவன் சந்தித்தான் என்று பார்க்கிறோம். எப்படி மனுக்குலத்துக்கு வந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் முதலாவது படைத்த மனிதன் ஆதாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால இப்படிப்பட்ட பாவமும் பாவத்தின் விளைவையும் அவன் சந்தித்தான் என்று பார்க்கிறோம். தேவன் அன்புள்ளவர். மனிதன் இவ்விதமான பாவத்தின் வேதனையினால அவன் கஷ்டப்பட்டு வாழ்வதை விரும்பாத தேவன் மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதுதான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புவது. ஆண்டவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக சித்தம் கொண்ட வேளையில இயேசு மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தலை இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினது. ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடினால மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும், ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். அவன் பாவத்தையும் சாபத்தையும் எல்லா துயரங்களையும் நீக்கி அவனுக்கு ஒரு விடுதலையின் வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். மனுஷன் பாவம் செய்த பொழுது இயேசு தேவனை விட்டு அவன் துரத்தப்பட்டான் என்று ஆதியாகமம் 3:24 படிக்கிறோம். மனிதன் பாவம் செய்த நாள்ல அவனுக்கு சாபம் வந்தது என்று பார்க்கிறோம். அத்தனையும் இயேசுவின் மேலே ஆண் பிதா சுமத்தினார். அதை ஏற்றுக்கொண்டு
அவர் பாவத்திற்குரிய தண்டனையை வாங்கி சிலுவையில அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் அவர் செய்யவில்லை. அவர் பரிசுத்தர். மனிதன்தான் பாவம் செய்தான். அந்த பாவத்தின் விளைவை இயேசு ஏற்றுக்கொண்டார். மனிதன் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவனுக்கு பதிலாக இயேசு தண்டிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53 அதிகாரத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? எனவே நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல், மனுக்குலத்தின் பாவம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தண்டனை கொண்டு வந்தது. அதை ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவும் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினால தம்மையே நமக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அவர் விதமாய் அன்பு கூர்ந்து இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது, அவர் துன்பத்தை சகித்த பொழுது பல சம்பவங்கள் நடந்ததை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷங்களின் கடைசி அதிகாரங்களிலே நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்படுவதற்கு முன்பதாகவே அவரை பிடித்த பொழுது எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரண பாடுகளின் காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல சம்பவங்கள் அங்கே நடந்தது. இந்த நாள் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாடுகளை தாங்க முடியாத ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி ஓடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும், அவரை நேசித்த சில ஸ்திரீகள் சிலுவின் அருகே நின்று இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசுவை விட்டு விலகாமல் அவரையே அவர்கள் பார்த்து கொண்டு இருந்ததை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. காரணம், அவருடைய உள்ளத்தில அந்த தெய்வீக அன்புக்கு அவர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். தேவனை நேசித்தபடினால எல்லாரும் விலகினாலும் அவர்கள் விலகாமல் தேவனையே அவர்கள் இயேசுவை சிலுவையை அருகே நின்று கொண்டு இயேசுவை பார்த்து கொண்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். பேதுரு அபிதமா இயேசுவை நேசிக்கும்படியாகவும் இயேசுவை பின்பற்றும்படியாகவும் தான் அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். எனவே அவர் பின்வாங்கி போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவரை அன்பினால ஆண்டவர் இழுத்து கொண்டார். இன்றைக்கும் இயேசுவின் அன்பை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். மாத்திரமல்ல, நம்மிடத்திலேயும் ஆண்டவரை நேசிக்கிற அன்பை இயேசு எதிர்பார்க்கிறார். இன்றைய நாட்கள்ல நான் எவ்விதமாய் இயேசுவை நேசிக்கிறேன், அவருடைய அன்பை நான் எவ்விதமாய் புரிந்து கொண்டு அவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பதை நாம் நாமே சிந்தித்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த வார்த்தைகளால கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராங்க. மரிக்கும் தருவாயில, அந்த மரண தருவாயில அவர் 7 வார்த்தைகளை மொழிந்ததை பார்க்கிறோம். அதுல முதலாவது வார்த்தை, then Jesus said, forgive them, for they do not know what they do. இந்த வார்த்தையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் மொத்தமாக அந்த forgiveness அவர் நமக்காக அந்த கிராஸ்ல இருந்து கொண்டே தூங்கின வண்ணமாக அந்த கடைசி மரண கட்டத்துல அந்த நேரத்துல forgiveness நமக்கு வழங்கினதை பார்க்கிறோம். முழு மனுக்குலத்துக்கும் மன்னிப்பை வழங்குகிறத பார்க்கிறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க. அடித்தவங்க உண்டு, எல்லாரும் விலகி போனாங்க, எல்லாரும், ஆனா ஸ்திரீகள் மட்டும் பக்கத்துல நின்றாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் கூட அவருடைய சொந்த ஜனங்களே அவரை பகைத்தாங்க. ஆனாலும் அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, அவங்க என்ன செய்யறது என்று தெரியாம what they do not know what they do, ஆனாலும் அவங்கள forgive பண்ணிருங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை தெரிந்தும் செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு நம்ம சொல்லுவோம், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அநேகர் கேட்பது உண்டு. ஆனா அவர் சொல்லி ஜெபிக்கிறார், நடுவரே தெரியாம பிதாவே அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய அன்பை பார்க்கும் பொழுது எவ்வளவு உண்மையான அன்பா இருக்கிறது. 2வது வார்த்தை லூக்கா 23:43, டுடே யூ வில் பி வித் மீ என்று சொல்லி அவரோட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கலனை நோக்கி இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்
என்று அவர் லூக்கா 23:43 அந்த 2வது வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. சகேயுவை பார்த்து இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வருவதாக என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு சிறு ஜெபம் பண்ணுகிறான். நீங்களும் ஒரு சிறு ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் அதை கேட்டு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு, இன்றைக்கு ஒரு விமோச்சனம். அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார், காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலை கட்டளையிடுவார். 3வது வார்த்தை யோவான் 19:26-27. 3வது வார்த்தை அவர் அன்பாக சொல்லுகிறத பார்க்கிறோம். Here is your son, woman, here is your son. இது உன்னுடைய மகன் என்று சொல்லி தன்னுடைய அம்மாவை பார்த்து அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். சிலுவையில் தொங்கின வண்ணமாக அவங்களுடைய அன்பை பார்க்க முடிகிறது. அந்த அவங்களுடைய தாயாருக்கு கூட உங்களுடைய மகன் இனிமேல் இவர்தான் என்று சொல்லி யோவானை சுட்டி காண்பித்து சென்றதை பார்க்க முடிகிறது. இப்படியாக அவர் கடைசியாக செய்யாதது ஒண்ணுமே இல்லை. 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது மத்தேயு 27:46 கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் மறந்தது போல நம்ம என்னலாம் சில சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏன் தேவனே அவர் கொஸ்டின் அவர் பண்றாரு. இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷமா அவர் பிதாவோடு ஒன்றித்து வாழ்ந்தவர் தான். ஆனா இப்பொழுது பிதாவை நோக்கி அந்த காரிருள் எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல சுமத்தப்பட்டு அவருடைய முகம் இப்பொழுது நான் உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். சில வேளைகள்ல அவருடைய முகம் நமக்கு அல்லது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாம இருக்கலாம் நீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது உனக்கு ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம், அவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். சில வேளையில நம்முடைய உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள், இல்லாமை, குறைபாடுகள் இதெல்லாம் அவர் அசட்டை பண்றாரோ, அருவருக்கிறாரோ, அல்லது என்னை அற்பமா என்றாரோ, பிரசன்னத்தை என்னுடைய ஜப வாழ்க்கையில உணர முடியலையேன்னு சொல்லி அநேகர் ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். 5வது வார்த்தை யோவான் 19:28 நான் தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை. 6வது வார்த்தை முடிந்தது என்று யோவான் 19:30 இட் இஸ் பினிஷ்ட் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். 7வது வார்த்தை ஃபாதர் into your hands I commit my soul. பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கடைசியாக முதலாவது பிதா என்று ஆரம்பித்து கடைசியான வார்த்தை பிதாவே என்று சொல்லி அவர் கைகள்ல தன்னுடைய ஆவியை ஒப்புவித்ததை பார்க்கிறோம். அவருடைய சோலை அப்படியே அவர் ஸ்பிரிட் மேன் அவர் ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். கமிட்மெண்ட் இருக்கிறவங்க தான் கடைசி வரையிலும் நிலை நிற்க முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கமிட்மெண்ட் என்று சொல்லும் பொழுது ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக பிரத்யேகப்படுத்தப்பட்டு இருக்கிறவங்க தான், ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்கிறவங்க தான் கடைசி நிமிஷம் வரையிலும். பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானதா இருக்குமா? அவங்கதான் கடைசியிலையும் அவங்களுடைய ஆவிய ஒப்புவித்தவர்களாக அல்லது ஆயத்தமாய் அவருடைய சமூகத்துல தூதர்கள் வந்து அவங்களை வரவேற்கிறத, இப்படிப்பட்ட சாட்சிகளை எல்லாம் பல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது இப்பொழுதே, நம்ம கடைசி நேரம் வரையிலும் நம்ம அப்படியே இருக்க வேண்டாம். இப்பொழுதே நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் சொல்லுகிறார் அந்த 5வது வார்த்தையில, நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு ஆத்தும தாகத்தோடு அநேகர் இருக்கிறீங்க. இப்பொழுதே நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுவோம். நான் ஒரு நாள் தாகத்தோடு ஆண்டுடைய சமூகத்துல கதறி அழுதேன். நீரோட வாஞ்சித்து கதறுகிறது போல கதறும் பொழுது தேவன் வெளிப்பட வேண்டும், ஒரு தேவன் இருந்தால் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கதறின பொழுது அவர் எனக்கு தத்ரூபமாய் வெளிப்பட்டார். உங்களுக்கு அவர் அப்படியே வெளிப்பட வல்லவராய் இருக்கிறார். ஒன்றே ஒன்று, நம்முடைய ஆத்துமா வாஞ்சிக்கட்டும், நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி கூப்பிடட்டும், கதறட்டும். நிச்சயமாகவே அவர் தென்படுவார்.
நிச்சயமாகவே உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். அடுத்து அவர் முடிந்தது என்று சொன்னார். அவருடைய பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. அவர் சொல்லுகிறார், முடிந்தது என்று சொல்லும் பொழுது அவர் செய்யாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தவராக, சகலத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு நமக்கும் திராணியை இப்பொழுது கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்மளால முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்தை விட, என்னால முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்லி நம்ம நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டவர்களாக, உங்களால முடியும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது, உங்களால் எல்லாம் முடியும் என்றே அவர் சொல்லுகிறார். சில காரியத்தை பார்க்கும் பொழுது, சில ஈவிலை பார்க்கும் பொழுது, ஈவல் ஸ்பிரிட்டை பார்க்கும் பொழுது, இதை துரத்த முடியலையே, அல்லது இந்த வியாதி போகலையே, அல்லது இந்த பாவம் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படியே இருக்கக்கூடாது. முடியும், கட்டாய இயேசுவின் நாமத்தினால முடியும். வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை இப்பொழுது விடுவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் முடிய பண்ணுகிற கர்த்தர், காரியங்களை ஆக பண்ணுகிற கர்த்தர், முடிவை, நல்ல முடிவுகளை அவர் கொடுக்கிற கர்த்தர், நல்ல சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை கொடுக்கும்படிக்கு அவர் அறிந்திருக்கிறார். கடைசியாக அவர், பிதாவே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். இந்த 7 வார்த்தைகளையும் நாம் இப்பொழுதும் மேலோட்டமாக அல்லது சில கருத்தான காரியங்களை, ஆவியானவர்களால் ஏவப்பட்டு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாம் தொடர்ந்து ஜெபத்துல காட்படுவோமாக. இப்பொழுது ஆண்டோடைய பொன் முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நம்முடைய ஆத்துமாவில ஒரு தாகத்தை இப்பொழுதும் ஏற்படுத்துகிறார். நம்முடைய ஆத்துமா தாகமாய் இருக்கிறதா? நம்முடைய ஆத்துமா இப்பொழுதும் அவரை போல மன்னிக்கிற சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் பெரிய மன்னிப்பை உங்கள் வாழ்வில வழங்க இப்பொழுதே ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அன்றைக்கு இன்றைக்கே உனக்கு நீ பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கே சால்வேஷன் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு இப்பொழுது சமாதானத்தை கட்டளையிடுகிறார், சுகத்தை கட்டளையிடுகிறார், உங்க வாழ்வில ஒரு திருப்பத்தை கட்டளையிடுகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஓ ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தின் வல்லமை, உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமை உண்மை உள்ளது. வெளிப்படுத்தல் 1:5 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நீங்க பாவங்களை அறிக்கையிட்டா சகல பாவங்களை அவர் நீக்குகிறார். சகல அநியாயங்களை நீக்குகிறதற்கு அவருடைய ரத்தம் உண்மையும் நீதி உள்ளதுமாய் இருக்கிறது. அவர் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாவத்தை அறிக்கையிட்டார், அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறார். அவருடைய ரத்தம், அவருடைய பிளட் உங்களை கவர் பண்ணுகிறது, உங்களை மூடுகிறது, உங்களை ஃபர்கிவ் பண்ணுகிறார். அவருடைய ரத்தத்தினால நீங்க மன்னிக்கப்படுறீங்க. அறிக்கை இடும் பொழுதே மன்னிக்கப்படுறீங்க. அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார், பெரிய சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார். இந்த வேளையில அவர் உங்களுக்காக மறுத்ததுனால, அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டதுனால, நொறுக்கப்பட்டதுனால உங்களுடைய சரீரத்திற்கு சுகம் என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை அவர் வரப்படுகிற தேவனா இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பெரிய ஆரோக்கியத்தை, ஒரு புதிய ஆரோக்கியத்தை, அவருடைய சரீரத்தை நினைவு கூறுங்க, அவருடைய ரத்தத்தை நினைவு கூறுங்க. அவருடைய ரத்தத்தோடும் அவருடைய சரீரத்தோடும் நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கணும். கம்யூனியன் மூலமாக அவருடைய சரீரம் அந்த நேரத்துல மட்டும் நம்ம நினைவு கூறுவது அல்ல, எப்பொழுதுமே அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டது உண்டு. அவருடைய ரத்தத்தோடு உள்ள ஐக்கியம், அவருடைய சுவாபத்தோடு உள்ள ஐக்கியம், அதை நம்ம நினைவு கூறுவோம். இப்பொழுதே நினைவு கூறுவோம். அதனால நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீங்க. இப்பொழுதே நினைவு கூறுங்க, அவருடைய சரீரம் எதற்காக அடிக்கப்பட்டது, அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, அவருடைய சரீரம் ஊரு தெரியாதபடிக்கு கடைசியாக ஆவி மட்டும் ஒப்புவிக்க முடிந்தது. அவருடைய சரீரம் எல்லாம் அவ்வளோ தூரம் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு
ஆவி மனிதன்லயும் அவர் அதைத்தான் சொல்லுகிறார். சரீர பாடுகள் முடிந்தது, எல்லா பாடும் முடிந்தது. அவர் ஆவியில எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், ஆத்மாவில எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார், மரணத்துக்கு ஏதுவான எவ்வளவு துக்கம் வந்திருக்கும். இன்றைக்கு காலையில கர்த்தர் அதைத்தான் என்னோடு பேசினார். ஓ நானே நீயே அழுகிறாய் என்றால் எனக்குள்ள எவ்வளவு துக்கம் இருக்கிறது என்பதை நீ பார் என்று. அவருக்குள்ள எவ்வளவு அழுகை இருக்கும், எவ்வளவு வேதனைப்படுவார். ஒரு ஆத்துமா அழியும் பொழுது, ஒரு ஆத்துமா பாவத்தினால சாகும் பொழுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம், பரிசுத்தமாகுதலும் நமக்கு கிடைக்கிறதான நித்திய ஜீவன். அது ஒரு கிருபைவரமாய் நித்திய ஜீவனாய் கொடுக்கப்படுகிறது. சோர்ந்து போகாமல் கிரியைகளை செய்யும் பொழுது, மகிமையும் கணத்தை அழியாமை என்று தேடும் பொழுது நித்திய ஜீவனை அழிப்போம். உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றே அந்த நாளை தெரிந்து கொள்ளுங்க. இன்று அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்க. இன்று அவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்க. நான் தாகமாயிருக்கிறேன், உண்மை போலவே எனக்குள்ளே ஒரு ஆத்ம தாகத்தை எனக்கு தந்துட்டீங்க. அப்பா என்னுடைய தாகத்தை தீர்க்கப்பா. என்னுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக நீங்க அந்த வார்த்தைய கடைசியில நீங்க சொன்னீங்க. ஓ என்னுடைய தாகம் தணியறதுக்காக பரிசுத்தாவியை போய் நீங்க அனுப்புனீங்க. உயிர் தெழுந்து இதோ உனக்கு பரிசுத்தாவியை தர்றேன்னு சொல்லி எங்களுடைய தாகம் தணியறதுக்காக பரிசுத்தாவியின் தேற்றரவாளன்னு தந்தீங்க. அதே போல இந்த வேளையில கூட பரிசுத்தாவியனுடைய தேற்றரவாளன் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க மேல நீங்க பொழிந்தருளப்படவே. இந்த குட் ஃப்ரைடே அன்று ஆண்டவரை ஒவ்வொரு ஆத்மாவையும் சந்திப்பீராக, ஒவ்வொருவரை அழிவிலிருந்து தூக்கி எடுப்பீராக. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஆத்மாவை மரணத்திற்கு விலைக்கு காப்பீராக. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படி விடுவிப்பதற்காக நன்றி, அப்படி விடுவிப்பதற்காக நன்றி, விடுவிப்பதற்காக நன்றி. இயல்புக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஓ நீங்க இப்பொழுது கிரியை செய்யறதற்கு அவரிடத்துல கமிட் பண்ணிருங்க. அவரிடத்துல ஒரு கமிட்மெண்ட செய்திருங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஓ ஆண்டவரிடத்துல உங்களை முழுவதுமாய் தந்து விடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில உங்கள் நடுவில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டுல அற்புத வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதமாய் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார், மாற்றி கொண்டிருக்கிறார். அற்புத சுகந்தம் பெற்றுக் கொள்ளுங்க. பிள்ளை சூனியத்திலிருந்து சிலரை விடுவிக்கிறார். பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். பிசாசின் ஆவி புறத்தப்பட்டு போகிறது. இப்பொழுது கட்டி வைத்திருக்கிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால துரத்துண்டு போ என்று நான் கட்டளையிடுகிற வேளையில இப்பொழுது பலவீன ஆவி, நோயின் ஆவி, இன்னும் பாவ ஆவி, சாப ஆவி, பில்லி சூனி ஆவி, இன்னும் விரோதமான ஆவி, எதிரடையின் ஆவி எல்லாவற்றின் மேலும் இப்பொழுதே ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்க. யார் யார் இப்பொழுது ஜெயத்தை பெற்றுக் கொள்ளணுமோ விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுது ரிசீவ் பண்ணுகிற நேரம், கேட்டு ரிசீவ் பண்ணுகிற நேரம், பெற்றுக் கொள்ளுகிற நேரம். எஸ் தேங்க்யூ பாவக்கு நன்றி ராஜா. இந்த 4 ஆண்டுகளை மட்டும் நாங்கள் உண்மை ஆண்டவரே உண்மை குறித்து நாங்கள் கேள்விப்படவும், உண்மை விசுவாசிக்கவும், உண்மை இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்கவும், உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தீங்களே. அப்ப பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்க உதவி செய்தீங்களே, உங்களுக்கு நன்றி. சிலரை விடுவித்தீங்க, சிலரோடு பேசி கொண்டு இருந்தீங்க ஆண்டவரே. நீங்க தொட்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362772311 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.